கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கால வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வ பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக விசுவாசத்தின் பிள்ளைகளாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்தும் வருகிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் செபத்தை குறித்ததான செபத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க இருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் அதிலே முதல் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று சொல்லியிருக்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது, தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது, அவன் நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் இப்படி எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அருமையானவர்களே, எழும்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் அவருடைய அபிஷேகம் பெரியதாக இருக்கிறது. இந்த சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அவர் கிருபைகளை நமக்கு கொடுத்து, தேவனுடைய சமூகத்தை காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் முழு பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்தெழும்புவார்கள், ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாது என்று சொல்லி அங்க நாம் பாதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் அப்படியாக அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நம்மை பிரகாசிக்க செய்யும் தேவனாக இருக்கிறார். யோவான் 9:5 சொல்லப்படும் பொழுது அவர் சொல்லி இருக்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அதே போல 12:46 சொல்லப்பட்டது, உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருந்தேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 5 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவன், நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்கிறதான தேவன். கர்த்தர் அப்படியாக அவருடைய வல்லமையினாலே நம்மை நிரப்பி அவர் வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த ஜெபத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே 3 காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் நேரம் போதாது. சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது ஆசீர்வாதம், ஜெபத்தின் நிமித்தமாக வருகிற ஆசீர்வாதம், அங்கே முகத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இயேசு உதாரணமாக நாம் பார்ப்போம் என்றால், லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே நாம வாசிக்கும் பொழுது, லூக்கா 9:29 நாம் வாசிப்போம் என்றால் அங்கு சொல்லப்பட்டது, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது என்று சொல்லி அங்கே லூக்கா 9:29 நாம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை அப்படியாக ஜெபத்துல வல்லமை பிரகாசிக்க செய்கிறார். அங்க அப்படித்தான் சொல்லப்படுகிறது, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது என்று சொல்லி. அறிவியல் தேவ பிள்ளைகளே, முகங்கள் மாத்திரம் பிரகாசிப்பதல்ல, நம்முடைய வஸ்திரத்தை கூட பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி
அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரங்கள் அப்படியாக பிரகாசித்தது. தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே அங்கே காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவர் பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், அவர் முதல் 28வது வசனத்துல, அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அந்த மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய முகரூபம் மாறிட்டு பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மையும் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒரு மனதோடு காத்திருக்கும் பொழுது, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது, அப்படிப்பட்டதான கிருபைகளை, பிரகாசத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, நாமும் அதிகமாக சமூகத்தை காத்திருந்து கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்யும்படியாக, தேவன் உதவி செய்யும்படிக்காய் இன்னும் நாம் அதிகமாக காத்திருப்போம். இன்னும் அதிகமாக தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், அங்கே மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தேவனுடைய சமூகத்திலே அவர் அமர்ந்திருந்தார், தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி நம்ம யாத்திராகம புஸ்தகத்திலே அங்கே நாம வாசிக்கிறோம். மோசே தேவனோடு கூட உறவாடி கொண்டே இருந்தார் என்று சொல்லி யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். 34ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலே நம்ம பார்ப்போம் என்றால், யாத்திராகமம் 34:30, ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே மோசே சீனாய் மலையிலே ஏறி இரவும் பகலுமாக 40 நாள் அங்கே இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். 28வது வசனத்திலே, 34:28, அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 40 நாட்கள் இரவும் பகலும் தண்ணீர் குடிக்காம, அப்பம் புசிக்காம, உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் இருந்தார். ஏனென்றால் அந்த கட்டளையை பெறுவதற்காக. அருமையான தேவ பிள்ளைகள், அந்த 40 நாள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது, தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கும் பொழுது அவர் பிரகாசிக்க செய்கிற தேவன். அப்படி அவர் ஜெபம் பண்ணி முடித்து தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கும் பொழுது, அங்கே ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் மோசேயை சந்திப்பதற்காக போகும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்திருந்தது. அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக பிரகாசிக்க செய்கிற தேவன். அருமையானவர்களே, முதலாவது பார்த்தோம், இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் மலையில ஏறி தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது செபிக்கும் பொழுது அவருடைய முகரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது மோசே தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது மோசேயும் பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே ஜெபத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு நம்மை அப்படியாக ஆசீர்வதிக்கிற தேவன், அப்படியாக நம்மை பிரகாசிக்க செய்கிறதான தேவன். ஆகவே தான் ஏசாயா 61 சொல்லப்படுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி. அருமையானவர்களை, இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நாம், காலையிலே எழும்பி இரட்டோடு எழும்பி தெய்வ சமூகத்திலே காத்திருந்து செப்பிக்கிற நாம்,
கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்கிறதான தேவன். இயேசு கிறிஸ்துவை போல நம்மையும் அவர் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார், விரும்புகிறார். ஆனா நம்மிடத்திலே காணப்படும் குறைகளை தேவ சமூகத்தில் செய்து தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாக காத்திருந்து தேவனுடைய சமூகத்தை அமர்ந்திருந்து நாம் செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம வாசித்து பார்ப்போம் என்றால், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவானை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து ஸ்தேவான் தேவ சமூகத்திலே காத்திருந்து செபித்து கர்த்தருடைய பணியை செய்ய ஆரம்பித்தார். செபிக்கிற வேளையிலே அவர் ஆண்டவராகிய இயேசு ஸ்தேவானை பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த 15வது வசனத்திலே வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 6:15, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நம்மை இப்படியாக அவர் பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஆகிய நாமும் அதிகமாக இப்படியாக இயேசு கிறிஸ்துவை போல தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம், தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்வார். மோசேயை போல தேவனுடைய பாதத்திலே இந்த சீனாய் மலையிலே தேவ சமூகத்தோடு தேவனோடு கூட உறவாடி இரவும் பகலுமாக 40 நாள் உறவாடி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முகத்தை பிரகாசிக்க செய்தது போல கர்த்தர் நம்மையும் பிரகாசிக்க செய்யும்படியாக இன்றைக்கு நம் அருகாமையில இருக்கிறார், நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னையும் உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே, இந்த மோசேயை போல பிரகாசிக்க செய்யுங்க ஆண்டவரே, ஸ்தேவானை போல பிரகாசிக்க செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் தேவ சமூகத்திலே தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம், தேவனுடைய சமூகத்திலே போராடுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்டு அவர் நமக்கு பகுத்தந்தருவார், நிச்சயமாக தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். ஆமென்.